பசங்களா, குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தா த்ரோ சம் ஸ்டார்ஸ் பசங்களா. லெட்ஸ் see that. ஹாய் தரணி, ஹாய் தனுஷ்யா, சாருலதா, ஆர்த்தி, ஜனனி. ஓகே, வெரி நைஸ் பசங்களா. நம்ம வந்து லெட்ஸ் ஆப்ரேட் சீரீஸ்ல நம்ம ஹியூமன் பிசியாலஜி, that is one of the most important units உங்களோட நீட் ஜுவாலஜி செக்ஷன்ல இருக்கக்கூடிய one of the most important unitsல நம்ம ஒவ்வொரு சிஸ்டமா, ஒவ்வொரு பிசியாலஜிக்கல் சிஸ்டமை நம்ம வந்து டிசெக்ட் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் மாடல்ல வந்து we're trying to understand அதோட anatomy என்ன, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ ஃபார் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நம்ம வந்து ஃபுல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதோட anatomy-ய வந்து கம்ப்ளீட்டா டிசெக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபார் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் நான் வந்து ஹார்ட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி உள்ள ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அலாங் வித் arteries, veins எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். and then excretory products and their elimination-க்கு full excretory system starting from the kidneys ஓட microstructure, அதோட lobule structure, right? and then அதோட ureters, urinary bladder அப்படின்னு எல்லா பார்ட்ஸுமே வந்து we covered. locomotion and movement-க்கும் வந்து we classified the bones, ஒவ்வொரு மசிலும் எப்படி இருக்குங்கிற மைக்ரோஸ்ட்ரக்சர் கூட நான் உங்களுக்கு காமிச்சேன். கரெக்டா பசங்களா? Yes, and then coming to நம்ம neural control and coordination-க்கு brain-யும் நம்ம வந்து ஃபென்டாஸ்டிக்கா டிசெக்ட் பண்ணி நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் இருக்கு எல்லாமே பார்த்தோம். ஒரு சைனாப்ஸ் எப்படி நடக்குது அது வந்து we saw இல்லையா பசங்களா? and then moving on to our reproductive system, both female and male reproductive systemsல how is the anatomy, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் என்ன எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஹியூமன் பிசியாலஜியில் இருக்கல மிச்சம் இருக்கிற விச் சாப்டர் is the chemical coordination and integration. கரெக்டா? ஸோ இந்த சாப்டருக்கான டிசெக்ஷன் ஆல் தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு நான் காட்ட போறேன். ஓகே பசங்களா? இஸ் தட் ஓகே? சர்ஜரிக்கு எல்லாரும் தயாரா? ஸோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. ஓகே, அண்ட் அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாருமே போட்டாச்சா? ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் பசங்களா, பார்க்கலாம். எஸ், ஸோ நம்ம சேனல்ல we are going to start with full-fledged preparations பசங்களா. நம்ம எல்லாமே சேர்ந்து நெக்ஸ்ட் நீங்க நீட் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் ஓகே இப்போதுலேருந்து we are going to be with you. alright, so மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு தானே everybody, everyone? yes, okay. so நம்ம ஜர்னில இந்த லெட்ஸ் ஆப்ரேட் அப்படிங்கிற ஜர்னில இன்னைக்கு வந்து we are going to see endocrine glands. is that okay? Okay, Nishchal is present, Lavanya is present, fantastic. Let's start. Janani வந்து full fireல இருக்காங்க. Very good பசங்களா. Can I see some stars in the chat box? Yes. So பசங்களா, இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கான்செப்ட், நாட் ஜஸ்ட் ஹியூமன் பிசியாலஜில வேற எந்த கான்செப்ட்ல மேம் இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. we will definitely take it. okay, so ஒரு செஷன் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பிக் பண்ணி we will try to understand them. சரியா? so I need you all to comment பசங்களா. ஏதாவது ஒரு கஷ்டமான கான்செப்ட் இருந்தாலோ இல்ல மேம் இது புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. is that okay? can I see some stars? absolutely, fantastic energy. Pooja, Lavanya, Aarti, Dharani, everybody. ஓகே, ஆல் ரைட் பசங்களா. நான் சொன்ன மாதிரி மறக்காம நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் சேர்ந்துருங்க. ஓகே, ஸோ ஆஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் லெட்ஸ் ட்ராவல் அண்ட் மேக் திஸ் ஹேப்பன் பசங்களா. ஓகே, that is what is most important. ஓகே, ஆல் ரைட். ஓகே பசங்களா, ஸோ இன்னைக்கான டிசெக்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? Can we all see the endocrine glands today? Yes, can I see the spirit out there? fantastic பசங்களா. லாவண்யா, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கஷ்டமா இருக்கா? டோன்ட் வரி, ஆல்ரெடி ஒன் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்க்கு. யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். அது இல்லைன்னா கூட நம்ம வந்து கிட்னிஸ், ஆப்ரேட் த கிட்னிஸ்ல வந்து என்ன பார்த்துருக்கோம்? we have seen ப்ராப்பரா என்ன ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிட்னி, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எல்லாமே இஸ் கவர்ட். ஓகேயா? எஸ், ஓகே பசங்களா. ஸோ அதனால ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு see in the comments as to ஏதாவது ஒரு கான்செப்ட் மேம் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. we'll see what can be done about that. okay, all right. ஸோ இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கலாமா? அந்த
லைக் பட்டன் எல்லாரும் ஸ்மாஷ் பண்ணியாச்சா? அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியாச்சா? எவ்ரிவன்? ஓகே, சோ டிசெக்ஷனுக்கு போகலாமா? And there we are. Okay, so நம்ம endocrine glands அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு ரீஜனையும் டிசெக்ட் பண்ணி போக வேண்டாங்கிறதுனால I have just put out the basic layout. இதுல இருந்து நம்ம further உள்ள போய் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே பசங்களா? Is that okay? So நம்ம endocrine glands சொல்லும் பொழுது what are the different endocrine glands we have? First we have the hypothalamus. Then we have the pituitary gland. Then we have pineal gland. Okay, apram thyroid gland, parathyroid gland. Adukapram we have the thymus, pancreas, adrenal gland, testes and ovaries. So மொத்தம் 10 endocrine glands நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே, இதுல testes and ovaries மட்டும் வந்து இன்னைக்கு செஷன்ல நான் கவர் பண்ண மாட்டேன் because already male and female reproductive systemல நம்ம இன்டர்னலா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, what are the hormones that are released எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரியா? சோ அதனால மீதி இருக்கிற 8 organs தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இங்க காட்ட போறேன் செக்ஷன்ல. Is that okay? So ஆரம்பிக்கலாமா? So first of all, starting with the first endocrine gland is nothing but the hypothalamus. So hypothalamus fundamentally எங்க இருக்கு? It is there in the brain. So அதனால let's go to the head region and இந்த இடத்துல கட் பண்ணிடலாமா? Let's open and see. So when I go inside, okay, the bones எல்லாம் தாண்டி when I'm going to go inside, this is my brain ஓட temporal lobe and frontal lobe. So இந்த cerebral cortex தான் வந்து நம்மளால இங்க பார்க்க முடியுது. So temporal lobeயும் இதையும் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். the entire cerebral cortex ஒரு சைடுல நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா inside, okay, in here, okay, இங்க, okay பசங்களா? Somewhere inside, yes, this inga green color la highlight ஆயிருக்கு பாத்தீங்களா? In the region, okay. So I'm going to remove the hippocampus and the ventricle also so that உங்களுக்கு இன்னும் ரொம்ப clear-ஆ நமக்கு தேவையான parts வந்து தெரியட்டும். So அதனால this is the hypothalamus. Okay, are you all able to see the green color part pasangla? Excellent Pradeep Kumar. Hypothalamus is located in the midbrain. Hypothalamus is part of the diencephalon illiya. So forebrain la, what are the parts that we have in the forebrain? We have the cerebral cortex and the diencephalon. Appo diencephalon la ennala irukku? Diencephalon la we have the thalamus and the hypothalamus. So diencephalon la dhaan nammaloda indha hypothalamus is present. Okay பசங்களா? So இந்த ஒரு particular hypothalamus என்ன பண்ணும் அப்படின்னா it is the masterக்கே master. அதாவது எல்லா ஹார்மோன்ஸுக்குமே regulating hormones, inhibiting hormones எல்லாமே இந்த particular hypothalamus. Are you all able to see the green color highlighted structure? அதுதான் நம்மளோட hypothalamus. Okay, so I will remove the amygdala also. So here you all can see this is the hypothalamus. Okay, so in the hypothalamus வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி both regulatory and inhibiting hormones. Okay, regulatory hormones தான் என்ன? pituitary, thyroid போய் function பண்ண சொல்லு அப்படின்னா thyrotropin releasing hormone அப்படின்னு ஒண்ணு pituitary க்கு it is going to send. Okay, so pituitary போய் testes யோ ovaries யோ வேலை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி என்ன மெசேஜ் கொடுக்கும்? gonadotropin releasing hormone. So இந்த மாதிரி GnRH, TRH இந்த மாதிரி என்னெல்லாம் releasing hormones வந்து is being sent. அது மட்டும் இல்லாம for example growth hormone நிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி inhibiting hormones kuda can come from the hypothalamus. Okay, idu thavara what do they do? Hormonally they are going to pick up they're going to produce oxytocin and vasopressin. இந்த ரெண்டு ஹார்மோன்ஸையும் hypothalamusல prepare பண்ணி அத pituitaryல போய் இந்தாப்பா வெச்சுக்கோ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க ஸ்டோரேஜ்க்கு மட்டும் தான் pituitary யூஸ் பண்ணிக்கும். Okay, so hypothalamus பொறுத்த வரைக்கும் we have regulating hormones, inhibitory hormones and the last one is oxytocin and vasopressin produce பண்ணி it is going to store in the pituitary. Any questions? Yes, so that is the first thing which is hypothalamus.
hypothalamus. Okay, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா is the pituitary, the master gland. So master gland ஏன் சொல்றோம் அப்படின்னா பாடியில இருக்கிற மிச்ச எல்லா கிளாண்ட்ஸையும் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண வச்சு அதை வந்து நீ இப்போ வா நீ இப்போ போ அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்றது எல்லாமே நம்மளோட pituitary தான். So that is why வந்து it is called as the master gland. So if you see hypothalamus தான் இந்த green colorல மார்க் ஆயிருக்கிற region. Okay, so hypothalamusல இருந்து we have ஒரு stalk like structure called the infundibulum. Okay, so in the stalk valiya it is going to connect to, are you all able to see here pasangla? This is my pituitary gland. Okay, so ivlo periya brain la ithnundu irukku nammaloda pituitary gland. Is that clear to everybody? Yes, everyone? Okay, so adanal in the pituitary gland vandu pathingana na sonna madri it is the master gland. Okay, or it can also be called the main gland. Okay, main endocrine gland na pituitary da adoda sonna pechu da vandu micha glands ellame vandu is going to get activated. Okay, is that okay pasangla? So okay, innum organs remove பண்ணுங்க ma'am, சரியா தெரிய மாட்டேங்குது. Okay, remove பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம். So I'm just going to remove some blood vessels, some veins here. Okay, right. So here if you see, okay, yes. So here if you see pasangla, this is my hypothalamus, this is the infundibulum, and this is my pituitary. Okay, yes Kanika, kandipa master of மாஸ்டர்ங்கிறது ஹைப்போதாலமஸ் தான், மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து பிட்யூட்டரி. ஸோ பிட்யூட்டரி மாஸ்டர் அப்படின்னா மாஸ்டருக்கே மாஸ்டர் யாரு? ஹைப்போதாலமஸ். சரியா? ஸோ இந்த ஹைப்போதாலமஸ் வந்து வெரி குட் வேணி. ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு த ஆன்டீரியர் அண்ட் த போஸ்டீரியர். ஸோ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஆர் த அடினோ ஹைப்போஃபைசிஸ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இல்லையா பசங்களா? ஸோ வி ஹேவ் த க்ரோத் ஹார்மோன், வி ஹேவ் த தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அப்புறம் அட்ரினோ கார்டிகோட்ராபின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து வி ஹேவ் the prolactin, we have growth hormone சொல்லியாச்சா, LH, FSH. So our hormones வந்து is going to be released from the anterior pituitary. So anterior pituitary யாரு? adenohypophysis. Okay, so இதுல வந்து actually ஒரு intermediate lobe கூட இருக்கும். Okay, we call it pars intermedia. So இந்த pars intermedia வந்து ஒரே ஒரு ஹார்மோன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது, which is MSH, melanin stimulating, melanocyte stimulating hormone. Okay, so melanocyte stimulating hormone என்ன பண்ணும்? melanocyte stimulating hormone அப்படின்னா melanin producing cells போய் stimulate பண்ணி it is going to make it form some pigments. Okay, so that is going to be the adenohypophysis. சரியா? and pars distalis, very good Pradeep Kumar, pars distalis அப்படிங்கிறது தான் நம்ம neurohypophysis அப்படின்னு சொல்லுவோம், or the posterior pituitary. so posterior pituitaryல என்ன இருக்கு? நம்ம hypothalamus ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஒரு 2 ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, which is oxytocin and vasopressin. இது ரெண்டுத்தையும் it is going to send it to the posterior pituitary and store it there. so எப்போ தேவையோ அனுப்புப்பா அப்படின்னு சொன்னா நம்ம posterior pituitary அதை அனுப்பிடும். is that clear? Clear everybody? Yes, everyone. So இதுதான் பசங்களா structure. This is the hypothalamus. இங்க வந்து நம்மளோட infundibulum and then this is our pituitary. Okay, this is how the ideal model will look like. இப்போ போய் நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற இமேஜ் பார்த்தனா ஓகே இததான் அவங்க டிபிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கிளியரா உங்களுக்கு புரியும். Okay, so these are the 2 endocrine glands that we have covered. Okay, now additionally one more kutti gland is there. Okay, which is basically our பின்னாடி இருக்கிற குட்டியா pineal gland. Okay, so I'm just going to rotate a little bit. so இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have a சின்ன gland called the pineal gland. so pineal gland ஓட ரோல் என்ன அப்படின்னா melatonin, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பசங்களா, MSH அதாவது pars intermediaல வந்து ப்ரொடியூஸ் பண்ற MSH வந்து is going to act on cells that produce melanin, அது வந்து pigment. okay, இங்க வந்து நம்ம pineal gland பத்தி பேசும்போது these are going to stimulate this are going to secrete melatonin. melatonin வந்து என்ன பண்ண போகுது? நம்ம 24 hour cycle. very good Charulata, Lavanya,
வேணி, வெரி குட். ஸோ நம்ம ஸ்லீப் சைக்கிள், நம்ம 24 hours சைக்கிள், அதாவது ஒரு நாள்ல வந்து நம்ம வாட்சே பார்க்கலனா கூட 1 மணிக்கு டான்னு பசிச்சிடும் இல்லையா, 8 மணிக்கு கரெக்டா தூக்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரி கரெக்டான அந்த ஒரு ரிதமை மெயின்டைன் பண்ண போறது வந்து நம்மளோட இந்த பைனியல் gland. Is that clear? Absolutely, it is going to maintain the bio clock. Okay pasangla, so we have seen hypothalamus which is here, pituitary gland which is here, and the pineal gland. So 3 glands mudichachu. Yes, Janani confused agudha? Onnume illa, I said MSH producing part of the pituitary pathina is pars intermedia. So MSH poi enga attack avapodhu, melanin la poi I mean melanocytes la poi attack aayi it is going to ask you to produce melanin which is a pigment. Pineal gland வந்து is going to produce melatonin which will regulate நம்மளோட இந்த 24-hour cycle. Is that okay? Clear Janani? Alright. So இந்த 3 glands அப்புறமா next நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா we have our thyroid gland here. Can you all see பசங்களா? Butterfly shaped கழுத்து regionல இருக்கிற ஒரு organ which is our thyroid gland. Is that clear? Everybody? What is the function of melanin, ma'am? Pradeep Kumar, உங்களோட basic pigment இருக்கு இல்லையா, hairல இருக்கிற pigment இருக்கலாம், நம்ம skinல இருக்கிற pigment இருக்கலாம், any form of pigment வந்து அதுக்கு melanin அப்படிங்கிற component தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, this is clear? All right. Janani, Shri Nivedan, okay, Priyanka, yes, everybody is clear pasangla idu varaikum, right? So நம்ம thyroidல வந்து பாத்தீங்க, thyroid glandல வந்து பாத்தீங்கன்னா there are lot of follicles present. Okay, so இந்த follicles குள்ள இருக்கிற follicular cells எல்லாம் தான் வந்து is going to secrete some hormones. So ரெண்டு விதமான hormones இருக்கு பசங்களா, which is firstly நம்மளோட tetraiodothyroxine, tetraiodothyroid hormone அப்படின்னு சொல்லும்போது we are talking about T4 thyroxine அப்படிங்கிற ஹார்மோன், கரெக்டா? whereas T3 அப்படிங்கிறது triiodothyronine அப்படின்னு சொல்லலாம். Okay, so triiodothyronine and tetraiodothyronine. So இந்த tetraiodothyronine அப்படிங்கிற T4 தான் நம்ம thyroxine அப்படின்னு சொல்லுவோம். Okay, so very good, and ask Charulata, very good. So நம்ம வந்து இந்த T4 and T3 hormones நம்மளோட எல்லா metabolism and overall நம்மளோட basal எல்லா functionsையும் வந்து கரெக்டான ரேட்ல நம்ம basal metabolic rate maintain பண்றதுக்கு it is going to help. Okay, an excellent job Pradeep Kumar. It is also going to secrete a particular hormone called thyrocalcitonin. So thyroid gland ல இருந்து என்ன மூணு hormones நம்ம எதிர்பார்க்கலாம்? T3, T4 and the TCT or the thyrocalcitonin. Is that clear? Everybody pasangla? So now in the thyroid gland க்கு அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னாக்க, okay, so okay, இங்க thyroid gland தெரியல, so let's dissect into it a little bit. Right there. So இங்க வந்து கொஞ்சம் cervical vertebrae எல்லாம் I am going to remove. All right. Okay, சரி, nervous system இப்போதைக்கு hide பண்ணிக்கலாம். Right. So now when I zoom into the thyroid gland க்கு பின்னாடி are you all able to see 4 குட்டி spots over there? Yeah, 4 குட்டி spots pasangla highlighted in green right now for you. So இந்த green, I know சுத்தி green color vessel இருக்கு, but அந்த green color vessels எல்லாம் lymphatic vessels வந்து குறிக்குது. Okay, for now let me hide the lymphatic system. Okay, so here all the green 4 kutti structures that you can see, that is the parathyroid gland. Is that okay? So in the parathyroid gland என்ன பண்ண போகுது அப்படின்னா PTH or parathyroid hormone, also called parathormone. So இந்த ஒரு PTH என்ன பண்ண போகுது அப்படின்னா it will increase calcium levels in the blood. Now thyroidல சொன்னேன் இல்லையா, thyrocalcitonin. So parathyroid ஓவரா வேலை செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு thyrocalcitonin வந்து ஜாஸ்தியா இருக்கிற கால்சியம் it is going to bring down. Am I clear?
Is that clear? So thyrocalcitonin from the thyroid gland, it will decrease the calcium levels in the blood, whereas in the PTH or parathyroid hormone it will rise the calcium levels. So எப்படி ரைஸ் பண்ணும் மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போன்ஸ்ல இருந்து கொஞ்சம் கால்சியம் கடன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கால்சியம் வாங்குறதா இருக்கட்டும். எஸ், absolutely, demineralization அது மூலமா it's going to get some calcium, or renal tubulesல எக்ஸ்ட்ராவா கால்சியம் அயன்ஸ் ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறது, நம்ம சாப்பாடு இன்டேக்ல இருந்து கால்சியம் அப்சார்ப் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பார்த்து it's going to increase the calcium levels. Okay, இதே thyrocalcitonin from the thyroid gland என்ன பண்ணும், இது ஓவரா ஏத்தி விடுச்சு அப்படின்னா அதை கம்மி பண்றதுக்கு we will have our thyrocalcitonin. Is that clear pasangla? Everybody? Any confusions? Yes? All right. So moving on to the next important endocrine gland. Okay, I'm just going to remove the chest bone. Okay, நம்ம lymphatic system off பண்ணிட்டோம். Now if we introduce that, இங்க கொஞ்சம் in front of the heart we have the thymus. Okay, thymus ஜென்ரலா ரொம்பலாம் எண்டோக்ரைன் கிளாண்டா ஃபங்க்ஷன் பண்ணி நிறைய ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒரு குட்டியான ஒரு ஹார்மோன் கால் தைமோசின். ஓகே, ஸோ ஓவரால் டி செல்ஸோட இதுக்காகவும் நம்ம ஓவரால் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏற்றுறதுக்காகவும் இந்த தைமோசின் அப்படிங்கிற ஒரு குட்டி ஹார்மோன் இஸ் released by the thymus. Is that clear? Ma'am, parathyroid gland, one more time. Parathyroid gland, பின்னாடி நீங்க thyroid gland பின்னாடி பார்த்த குட்டி 4 dots. ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகுது, increase the calcium levels. அவ்வளவுதான். கிளியரா நிவேதன்? ஆல்ரைட், வெரி குட். ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றது எல்லாமே இங்க டி செல்ஸ் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட ஓவரால் டிஃபென்ஸ் மெக்கானிசமை கண்ட்ரோல் பண்றது ஒரு வகையில தைமஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கன். பட் எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லும் போது தைமோசின் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இஸ் பீயிங் secreted. Okay pasangala, is that clear? So I'm just going to switch off the lymphatic system. ஏன்னா நிறைய பச்சை பச்சையா நம்மளோட வழியில வருது. Okay, all right. Now moving on to the next one. Okay, so இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோம், hypothalamus, pituitary, pineal gland, thyroid, parathyroid and the thymus. Clear? இதுக்கப்புறம் we have the pancreas right here pasangla. Is that okay? So pancreas is part of our gastrointestinal tract. Okay, ஏன் அப்படின்னா நம்ம digestive systemல இந்த GI tractல when food is being processed, நம்ம அந்த food digest பண்ணும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில என்சைம்ஸ் நம்ம pancreas தான் கொடுக்க போறது. ஸோ அதனால one of the very very important organs in the body. Okay, now if I cut through this pasangla, okay, if I cut into the pancreas, can you all see a tube? Can you all see a tube? But ana endocrine glands அப்படினு சொல்லும்போது டியூபே இல்லாம, டியூப் in the sense டக்டே இல்லாம டைரக்டா பிளட்ல நம்மளோட கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் அந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்றது தான் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். அப்புறம் எப்படி மேம் pancreas அப்படின்னு சொன்னா, pancreas மட்டும் it will serve as both exocrine and endocrine glands. Is it clear everybody? Is it clear everybody? So அதனால இந்த duct is going to take இந்த pancreasல முக்கியமான enzymes எல்லாம் கொடுக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, so அது it is going to connect it with the digestive tract. அதுக்கு தான் இந்த tube. இதை சுத்தி நம்ம pancreasல all these cells இருக்கு இல்லையா, அங்க குட்டி குட்டியா there will be clusters called the islets of Langerhans. Okay, in the islets of Langerhans சேர்ந்து is going to produce ரெண்டு important hormones which is insulin and glucagon. So alpha cells glucagon produce பண்ணும், beta cells insulin produce பண்ணும். Okay, so insulin is like a calling bell. எல்லாரும் குளுக்கோஸை உள்ள எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குளுக்கோஸை நம்ம bloodல கம்மி பண்றதுக்கு ட்ரை பண்ணும். Whereas நம்ம glucagon is going to increase the blood sugar level by saying எல்லாரும் கதவை திறந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி it's going to pull out all the glucose into the blood. Okay, so இவன் ஏத்தி விட்டா அவன் இறக்கி விடுவான், அவன் இறக்கி விட்டா இவன் ஏத்தி விடுவான்ற மாதிரி ரெண்டு பேரும் together they are functioning to maintain our sugar levels. Is that clear everybody? Is that clear? Yes?
Absolutely. So அதனால நம்ம pancreas, how is it an endocrine gland? In the islets of Langerhansல இருக்கிற alpha and beta cells நாலதான். சரியா? All clear pasangla? Now the last endocrine gland that we'll be seeing today is nothing but in the adrenal gland. Okay, so over kidney மேலயும் we have an adrenal gland. Okay, so adrenal gland அப்படின்னு சொல்லும்போது அது further it is divided. Okay, so அதனால I'm going to give you a குட்டி detailed model of நம்மளோட இந்த adrenal gland. Okay, so இந்த adrenal gland அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா suprarenal gland. So இந்த adrenal or suprarenal gland வந்து பாத்தீங்க அப்படின்னா is present above our kidneys. Okay, so ஒரு protective layer வந்து on the top we have a little bit of fat. Okay, அந்த fat கீழ வந்து ஒரு capsule இருக்கும். Like always I say ஒரு organ அப்படின்னா அதை சுத்தி ஒரு wrapping paper இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு for a protection. So அதான் வந்து we have a capsule around this adrenal gland. அதுக்கு கீழ the outermost layer தான் நம்ம cortex அப்படின்னு சொல்லுவோம். Innermost layer we call it medulla. அப்போ cortex அப்படின்னு சொல்லும்போது இந்த cortex if you see 3 regions it is divided பசங்களா. Is that clear everybody? So we have the zona glomerulosa, zona fasciculata, and inside we have zona reticularis. Okay, so in the 3 different layers together nammaloda cortex make பண்ணுது. Now what does the cortex secrete அப்படினு கேட்டிங்கனா it will secrete some corticoids அப்படிங்கற substances. Is that clear everybody? So starting from nammaloda zona glomerulosa, adukapprama zona fasciculata and then reticularis. Each of them they are going to produce a type of corticoids. Okay, என்ன corticoid அப்படின்னா 2 விதமான major corticoids இருக்கு. ஒன்னு வந்து glucocorticoids, இன்னொன்னு வந்து are mineralocorticoids. Okay, so glucocorticoids என்ன பண்ணும் அப்படின்னா glucoseோட metabolism increase பண்ணி நம்மளோட bloodல வந்து அதை function பண்றதுக்கு it is going to help. Okay, இதே mineralocorticoid அப்படின்னு சொன்னா நம்மளோட எல்லா அதாவது என்ன சொல்றது kidney tubules. Okay, I meant the renal tubules ல இருந்து reabsorb பண்ணி நிறைய minerals வந்து uptake பண்றதுக்கு it is going to function. Clear? So corticoids is the group of hormones that the cortex will produce. So rendu type irukku, glucocorticoid and the mineralocorticoid. Okay, now glucocorticoid, mineralocorticoid thavara we also have some sex corticoids. Okay, or sex corticoids like androgens alla vandu konja is produced from the zona reticularis region. Okay, is that clear? So glucocorticoids அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கிற one of the main hormones வந்து is cortisol. Okay, இதே mineralocorticoid அப்படின்னு சொல்லும்போது one of the main hormone is aldosterone. Okay, and then lastly we have the sex corticoids or the androgens that are produced. Okay, so இது மூணுமே வந்து are layers of your cortex. Is that clear? Now last layer we have one kutti region inside the adrenal gland. Okay, which is nothing but the medullary region. Is that clear pasangla? So in the medulla அப்படிங்கற regionல we have one group of hormones. எப்படி cortex ல இருந்து corticoids வந்துச்சோ medulla ல இருந்து we have, what do we have? Medulla ல இருந்து we will have catecholamines. Okay, so catecholamines யாரு அப்படினா we have adrenaline and we have non-adrenaline. Okay, so noradrenaline ku we can also say norepinephrine, adrenaline ku we can also say epinephrine. Clear? So in the adrenaline and noradrenaline வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட fight and flight response. Okay, யாராச்சும் ஏதாவது ஒன்று சொன்னான்னா போய் பலர்னு அறையலாமா, சண்டைக்கு போகலாமா அப்படிங்கிற ஃபீலிங்கா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்தா இங்கேருந்து ஓடிடலாம் அப்படிங்கிற ஃபியர் ஃபேக்டரா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து we will require this adrenaline. Is that clear everybody? Is that clear everybody? Yes, kandipa it is an emergency hormone. So நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடணும் அப்படினா then we will need this adrenaline அப்படிங்கற hormones, also called the flight and the fight
hormones. Is that clear? And இது எங்கேன்னு secrete ஆகுது? நம்ம adrenal medulla இருந்து. All right பசங்களா, everybody is clear? So என்னெல்லாம் endocrine glands நம்ம பார்த்தோம்? Starting from the top, we saw the pituitary gland, அதுக்கு முன்னாடி hypothalamus, the pineal gland. மூணுமே நம்மளோட brain regionல தான் இருக்கு, head regionல தான் இருக்கு. அதுக்கப்புறமா we saw the thyroid gland, the parathyroid gland, thymus, pancreas, adrenal gland, and கடைசியா we have the testis and ovary. Okay, நான் சொன்ன மாதிரி testis and ovary வந்து we've already covered in male and female reproduction. So அங்கேருந்து நீங்க வந்து revise பண்ணிக்கலாம். Okay, so adrenal gland பொறுத்த வரைக்கும் we have a cortex. So cortex ல இருந்து corticoids are going to be produced, and cortex ல மூணு different regions இருக்கு. Glucocorticoids, mineralocorticoids, and sex corticoids produce பண்றதுக்கு we have 3 different layers in the cortex. And கடைசியா medulla ல in the inside region that I have highlighted in green, in the region la வந்து our catecholamines, அதாவது adrenaline and noradrenaline is going to be produced. Is that clear பசங்களா? அவ்வளவுதான், நம்ம சிறப்பா நம்மளோட ஆபரேஷன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, அண்ட் இதோட நம்ம என்டையர் ஹியூமன் பிசியாலஜியில இருக்கிற அத்தனை சாப்டர்ஸ் அண்ட் முக்கியமான ஆர்கன்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி ஆபரேட்டட் ஃபார் யூ பசங்களா. ஸோ ஜோரா ஒரு மேம் ஆபரேஷன் சக்சஸ் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ஸ் போடலாமா பசங்களா? இஸ் தட் ஓகே? Is that okay? பிரதீப் குமார், medullary pyramids வந்து கிட்னில தான்ப்பா இருக்கும், adrenal glandல இருக்காது. சரியா? Okay. Yes. Everybody பசங்களா? Yeah, I know. So நீங்க வந்து next வந்து எல்லா ஆபரேஷன் சீரீஸும் நீங்க வந்து try to go through. Okay, வேற எந்த doubts இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா பசங்களா? So operation success. Fantastic. ஷாருலதா, அபி, பிரதீப் குமார், ராஜா. Fantastic. That's the spirit பசங்களா. ஸோ உங்களுக்கு எப்பயாச்சும் எந்த அனாட்டமியாவது டெக்ஸ்ட் புக்ல பார்க்கும்போது என்னடா இது எப்படி பார்க்கறதுக்கு இருக்கும் அப்படின்னு புரியலையே அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு நம்ம ஆபரேஷன் ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஆக்சுவலா அது எப்படி தெரியுங்கிறது எல்லாமே மாடல் வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, absolutely operation success. ஸோ நான் சொன்ன மாதிரி வேற ஏதாவது கான்செப்ட் ஓகே உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா டெஃபினட்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, and I will definitely see what can be done about it. ஓகே, நம்ம மேபி ஒரு செஷன் வச்சுட்டு இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான நிறைய பேருக்கு வீக்கா இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகே பசங்களா? ஸோ மேக் ஷியோர் யூர் ஒர்க்கிங் வெரி வெரி ஹார்ட். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலனா கூட யூ வில் பி ஏபிள் டு மேக் இட். ஓகே, தேர் இஸ் ஸ்டில் டைம். டைம் இல்லையே அப்படின்னு பதறி don't lose more time. So make sure that you're going to focus and practice. Okay பசங்களா? Thank you everybody. All right, take care. இன்னொரு ஒரு செஷன்ல பயங்கரமா வந்து நம்ம வந்து மாஸ் பண்ணலாம். ஓகேயா? So with respect to human physiology, with respect to our operations, நமக்கு தேவையான எல்லா முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. alright, so வேற எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க பசங்களா. I will see you all very very soon. Okay, take care. Bye பசங்களா.